ஹாய். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எம்ஹெச்சி நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு எல்லோரும் அப்ளை பண்ணுறதுக்கு இருப்பீங்க. அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது 4 விதமான எக்ஸாமாக நடக்க இருக்குது. மொத்தம் 4 தேர்வுகள் இருக்குது. எல்லாமே கீழமை நீதிமன்றங்களில் உள்ள பணி தான். அதில் என்னென்ன 4 எக்ஸாம்னா, ஒரு எக்ஸாம் பார்த்திங்கன்னா எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பெய்லிஃப், சீனியர் பெய்லிஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரு, அதுக்கு ஒரு எக்ஸாம் நடக்கிறதுக்கு 10th குவாலிஃபிகேஷன். அது அடுத்து பார்த்திங்கன்னா டிரைவர், அது 8th குவாலிஃபிகேஷன். டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், 5 வருடம் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அது ஒரு எக்ஸாம் நடக்கிறதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, காப்பீஸ்ட் அட்டெண்டர், அதுக்கு ஒரு எக்ஸாம் நடக்கிறதுக்கு, அது 8th குவாலிஃபிகேஷனு. அதுக்கு அது மட்டும் இல்லாமல் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் லைசன்ஸ் வச்சுருந்தா அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அடுத்து ஒரு எக்ஸாம் இருக்குது 4வதா. அது என்னென்னா மசால்ஜி, நைட் வாட்ச்மேன், சானிடைஸ் ஒர்க்கர், கார்டனர், அந்த மாதிரி போஸ்ட்டுக்கானது. அதுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் 8th குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. இது மாதிரி 4 எக்ஸாம் நடக்கிறதுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டில். இப்போ தான் இன்னையிலேருந்து அப்ளை பண்ணலாம். இன்னும் 1 மாதம், மே 27 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் பார்த்திங்கன்னா இன்னும் 2 மாதம் கழிச்சிருக்கும். ஜூன் கடைசியில் இல்லை ஜூலையிலே எக்ஸாம் வந்துடும். நம்மளோட குரூப் 4 முடிஞ்ச 1 மந்த்துக்குள்ளே எக்ஸாம் வந்துடும். ஈஸியாக படித்து எழுதலாம். இதில் பார்த்திங்கன்னா எக்ஸாம் ப்ராசஸ்ஸு, அப்பாயின்மெண்ட்டெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. அப்புறம் கோர்ட் ஜாப் எப்படி இருக்கும், கோர்ட் என்வரான்மெண்ட் எப்படி இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா சில பேருக்கு கோர்ட் போஸ்ட்டு செட் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் இது ஒரு பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப், ஒரு நல்ல ஜாப். ஓகேங்களா? இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் இது இன்னொரு டைம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கார்டனர், மசால்ஜி, நைட் வாட்ச்மேன், சானிடைஸ் ஒர்க்கர், அதுக்குள்ளது. அதுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். 8வதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறதுனால 8வது வரைக்கும் படிச்சிருந்தா ஒரு ப்ரையாரிட்டி இருக்குது. அடுத்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா காப்பீஸ்ட் அசிஸ்டண்ட்டு, அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு. இதுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 8வது படிச்சிருக்கணும். அடுத்து டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தா அதுக்கு ப்ரையாரிட்டி உண்டு. எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இது ஒரு நல்ல ஜாப்பு. இது கோர்ட்டில் தான் முழுக்க ஜாப் இருக்கும். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் லேடிஸுக்கு பார்த்தோம்னா ஒரு வேளை ஜட்ஜு வீட்டில், அதாவது ரெசிடெண்ட் ஒய்யாவை போடலாம். அப்படி போகும்போது ஜட்ஜு வீட்டில் ஒர்க் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 10th குவாலிஃபிகேஷனுக்கான உள்ளது. இதில் இந்த எக்ஸாம் மட்டும் தான் 10th குவாலிஃபிகேஷனுக்கு உள்ளது. எக்ஸாமினர், சீனியர் பெய்லிஃப், ஜூனியர் பெய்லிஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ரீடர், அது மாதிரி. இதுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 10th படிச்சிருக்கணும், அதுக்கு மேலவும் படிச்சிருக்கலாம். ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு மட்டும் இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா இதுக்கும் முன்னாடி டேட்டில் ஒரு 6 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அது கண்டிப்பாக அதை அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கரெக்டாக பார்த்துங்க. இப்போவே எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிங்க. இதுக்கு மட்டும் 10th குவாலிஃபிகேஷன் உள்ளது. எக்ஸாமினர், ஜூனியர் பெய்லிஃப், சீனியர் பெய்லிஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், அடுத்து பார்த்திங்கன்னா ரீடர், இந்த மாதிரியான போஸ்ட் இருக்குது. அடுத்து 4வதாக ஒரு எக்ஸாம் இருக்குது, அது டிரைவர். இதுவும் பார்த்து நல்ல எக்ஸாமு. இதுக்கு 8th குவாலிஃபிகேஷனு. அது மட்டும் இல்லாமல் 5 வருஷம் டிரைவிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கண்டிப்பாக லைசன்ஸ் இருக்கணும், 4-வீலர் லைசன்ஸு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ப்ராக்டிக்கலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஐ மெடிக்கல் சர்டிஃபிகேட், அதாவது கண் பார்வை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவரால் கொடுக்குற ஒரு மருத்துவ சான்றை எடுத்துகிட்டு போகணும். இதுதான் இதில் எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பெய்லிஃப், சீனியர் பெய்லிஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் மட்டும் 10th குவாலிஃபிகேஷனு. மற்றதெல்லாம் 8th குவாலிஃபிகேஷனு. அடுத்து அந்த மொத்தம் 4 எக்ஸாம். இது மாதிரி அந்த கார்டனர், மசால்ஜி, நைட் வாட்ச்மேன், அந்த மாதிரியான எக்ஸாமுக்கு 8th குவாலிஃபிகேஷன் கூட இருக்கணும்னு தேவையில்ல. அது இருந்தால் ப்ரையாரிட்டி, மற்றபடி எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலும் போதும். இதுக்கான வயது வரம்பு அடுத்து பார்க்கலாம். வயது வரம்பு பார்த்திங்கன்னா இப்போ 1/7/2024 இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அதிகபட்ச வயது என்னவோ அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வயது வரம்பு பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் உள்ளவங்களுக்கு தான் இந்த வயது வரம்பு. அந்த குவாலிஃபிகேஷனை விட தாண்டி அதிகமாக படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வயது வரம்பு வராது. அவங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜான 60 ஏஜுக்கு முன்னாடி 59 ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இப்போ முதல்ல எஸ்சி எஸ்டி அந்த ஆதி திராவிடர்
பழங்குடியினர், அப்புறம் ஆதரவற்ற விதவைகள், டிஸ்ட்ரிபியூட் விடோ, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 35+2 அதாவது 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணி எழுதலாம். இப்போ அதாவது 1/7/2024 அப்போ இந்த வயசை தாண்டி இருக்கக்கூடாது. அதிலே சொல்லியிருக்காங்க பாருங்கள், 1/7/1987 அதுக்கு முன்னாடி பிறந்திருந்தால் அவங்க 37 வயசை தாண்டி இருப்பாங்க. அவங்க கிடையாது. அதாவது எஸ்சிடி, டிஸ்ட்ரிபியூட் விடோ இவங்களுக்கு அதிகபட்ச வயசு வரம்பு 37 வயசு. 35 வயசு ப்ளஸ் 2 வருஷம் இந்த கொரோனானால கவர்மெண்ட் ஜிஓ போட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்களே, அதை சேர்த்து 37 வயசு வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். ஆனால் இது 10th குவாலிஃபிகேஷன் எக்ஸாம்னா அந்த 10th மட்டும் படிச்சிருந்தாலோ, இல்லை 8th குவாலிஃபிகேஷன் எக்ஸாம்னா 8th மட்டும் படிச்சிருந்தாலோ தான். இதை தாண்டி 10th குவாலிஃபிகேஷனுக்கு அவங்க 12த்தோ இல்லை டிகிரியோ படிச்சிருந்தா, இல்லை 8th குவாலிஃபிகேஷனுக்கு அதுக்கு மேலே 10th 12th டிகிரியோ படிச்சிருந்தா இந்த வயது வரம்பு வராது. அவங்க 60 வயசு வரைக்குமே, அதாவது 59 வயசு வரைக்கும் எழுதலாம். சரிங்களா, அது பார்த்துங்க. அடுத்து எம்பிசி, பிசி, பிசிஎம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 34 வயசு வயது வரம்பு இருக்குது. அடுத்து மற்றவங்கன்னா அதர் கேண்டிடேட், அன்ரிசர்வ்டு கேண்டிடேட், அதாவது ஓசி கேண்டிடேட் இருக்காங்களா, இந்த ரிசர்வேஷன் கேட்டகரிக்குள்ளே வராதவங்க அவங்களுக்கு 30+2 32 வயசு வரைக்கும் எழுதலாம். சரிங்களா. ஆனால் பொதுப்பிரிவு பார்த்திங்கன்னா அதிக குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் அவங்களுக்கு ஏஜ் லிமிட் வராதுன்னு இல்லை, அவங்களுக்கு வரும். அவங்க 10th குவாலிஃபிகேஷன் எக்ஸாமுக்கு 10th தாண்டியே படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு 32 வயசு வரைக்கும் தான். பொதுப்பிரிவினர் கண்டிப்பாக 32 வயசுக்கு மேலே எழுத முடியாது, இந்த குவாலிஃபிகேஷனோட அதிகமாக இருந்தாலும். சரிங்களா. மற்ற பிசிஎம்பிசி, எஸ்சி, எஸ்டி, பிசிஎம் அவங்க தான் கொடுத்துருக்க குவாலிஃபிகேஷனோட அவங்க அதிகமான குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதிகபட்ச வயது வரம்பு வராது, 59 வயசு வரைக்கும் எழுதலாம். இதுதான் எஸ்சி, எஸ்டிக்கு டிஸ்ட்ரிபியூட்டோட 37, பிசிஎம், பிசிஎம்பிசிக்கு 34, அதர் கேட்டகரி ஜென்ரலுக்கு, ஓசி கேண்டிடேட்டுக்கு 32. சரிங்களா. இந்த எஸ்சி, எஸ்டி, பிசிஎம், பிசி, எம்பிசி இவங்க அதிக கொடுத்துருக்க கல்வி தகுதியோட அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு அதிகபட்ச ஏஜ் வரம்பு வராது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிஹெச் கேண்டிடேட், ஃபிசிக்கலி சேலஞ்சு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு 10 வருடம் வரைக்கும் எக்ஸம்ஷன் உண்டு. அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 10 வருஷம் வரைக்கும் வயது வரம்பு தளர்வு உண்டு, அதை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா. இதுதான் ஏஜ் லிமிட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இந்த ஏஜ் லிமிட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் இருக்க எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஓசி கேட்டகரியாக இருந்து அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எதுலேயோ ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இதில் எழுத முடியாது. சரிங்களா. இப்போ பணியில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் மற்ற கேட்டகரியில் உள்ளவங்க எக்ஸாம் எழுதலாம். அதுக்கு முன்னாடி அங்கே அந்த துறையிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு என்ஓசி வாங்கி எழுதணும். இதுதான், இவங்கெல்லாம் தான் எக்ஸாம் எழுத தகுதி உள்ளவங்க. இதில் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தேவை. டிரைவருக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸும் 5 வருஷமும் டிரைவிங் லைசன்ஸும் தேவை. சரிங்களா. இதில் 10th குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, எழுத படிக்க தெரிஞ்சிருக்கிறது ஒரு எக்ஸாம் இருக்குது, 8th குவாலிஃபிகேஷனுக்கு 2 எக்ஸாம் இருக்குது. சரிங்களா. வேறு மற்ற தகவல் எதுவும் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.